வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம வீட்லேயும் விதவிதமாக பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து பவுலில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணோங்க. அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/4 மூடி திருவிட தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனதும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஆற வச்சு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் 9 பிஞ்சு கத்திரிக்காயை ஒரே மாதிரி சைஸில் இருக்க மாதிரி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் காம்போட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்போ தாங்க உள்ளே நல்லா வேகும். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்னாலே கொஞ்சம் அதிகமாக தாங்க எண்ணெய் தேவைப்படும். இந்த கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு எண்ணெயில் போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் தெறிக்கும். கத்திரிக்காயை எல்லா பக்கம் திருப்பி விடுங்க. இது வேகறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலே தாளிச்சிடலாம். இந்த எண்ணெய் கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இது கூட கரைச்ச புளி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி, தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணுங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பொரிச்ச கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.